வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி மசாலா செய்ய ஃபஸ்ட்டு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 4 மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். லவங்கம் 1 சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்சஸ் ஆகி வறுபடணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆற விடணும். இப்போ வறுத்ததை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஆறினதோ மிக்ஸி ஜாரில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா விழுது சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி வேக விடணும். இதோட பச்சை ஸ்மெல் போகணும், கொதிக்க விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.